குக்கரில் பிரியாணி பண்ணும்போது நல்லாவே வரல, ஒன்றி தண்ணி அதிகமாகிடுது, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிருது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் ஒரு வாட்டி பிரியாணி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். நான் ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூட பொடியை நடக்கிற வெங்காயம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி, பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி போல் புதினா கொத்தமல்லி சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கி நல்லா பச்சை வாசனா போனதும் இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள், 1/4 ஸ்பூன் ஏலக்காய், பட்டை, கிராம்பு மட்டும் பொடி பண்ணி வச்சிருப்பேன், அதை சேர்த்துருக்கேன். கூட வந்து தயிரும் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து 3 காலை கோழி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் டு 3/4 கப் போல் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் 15 நிமிஷம் ஊற வச்சிருந்தா 1/2 கப் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்தாச்சுன்னா தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட் ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி தான் வச்சிருக்கேன். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம், 10 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு கூட வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் பிரியாணி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.